கோவை மாநகராட்சி 87வது வார்டில் 25 லட்சம் மக்கள் வரி பணம் வீணாகும் அவல நிலை. கோவை மாநகராட்சி மேயர் மற்றும் ஆணையாளரிடம் புகார் மனு அளித்த தமிழக வெற்றிக் கழகம். கோவை மாநகராட்சி பிரதான அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாமில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர். இதுகுறித்து மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் கூறுகையில், குனியமுத்தூர் பகுதி வார்டு எண் 87க்கு உட்பட்ட திருவள்ளுவர் நகரில் பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கையான 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் 2 வருட காலமாக திறப்பு விழா காணாமல் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் உள்ளது. தற்போது அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் முறையான பராமரிப்பு இல்லாமல் மிகவும் பழுதடைந்து சிதிலமடையும் நிலையில் உள்ளது. மேலும் மக்கள் வரிப்பணம் வீணாகும் நிலையில் உள்ளது. மேலும் சுகாதார நிலையம் இல்லாததால் அப்பகுதி ஏழை பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைகின்றனர். புதியதாக கட்டப்பட்ட கட்டிடம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இல்லாமல் இருப்பது மாநகராட்சியின் மீது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. விரைவில் சரி செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தரும்படியும், மேலும் சுகாதார நிலையம் முன்பு குப்பைகள் கொட்டப்பட்டு முறையாக பராமரிப்பு இன்றி சுகாதாரமற்ற முறையில் காணப்படுகிறது. எனவே குப்பைகளை உடனடியாக அகற்றி இனி அங்கு குப்பைகள் கொட்டாமல் இருக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும், மேலும் காந்தி நகரில் அமைந்துள்ள அங்கன்வாடியில் பயிலும் குழந்தைகளின் பாதுகாப்பு கருதி அங்கு சுற்றுச்சுவர் அமைக்க வலியுறுத்தியும் உட்பட சில கோரிக்கைகளை முன்வைத்து மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார். உடன் இணை செயலாளர் பூ மார்க்கெட் எஸ். சரவணன், 87வது வார்டு பொறுப்பாளர்கள் ரகுமான், சித்திக், சாதிக், ஹரிஹரன், தாஜுதீன், உமர் ஃபாரூக் மற்றும் விக்னேஷ் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், மகளிர் அணி, பகுதி செயலாளர், வார்டு பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் கோவை புறநகர் மாவட்ட தலைமை குண்டாமுத்தூர் தொகுதி சார்பாக குனியமுத்தூர் பகுதியில் 87வது வார்டு ஆரம்ப சுகாதார நிலையம் 2 வருடமாக கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இன்னும் வராத காரணத்துக்காக மேயர் அவர்களிடம் அதுக்கான முறையான மனு கொடுத்து விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஏன்னா அந்த பில்டிங் எல்லாம் பார்த்திங்கன்னா 2 வருஷமாக துருப்பிடிச்சி டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. அதை சரி பண்ணி கொடுக்கணும், பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு வரணும்னு சொல்லி மேயரோட மனு கொடுக்க இங்கே வந்திருக்கோம். 87வது பகுதியில் அங்கன்வாடி பள்ளி குழந்தைகளோட பாதுகாப்பு இல்லாமல் சுற்றுச்சுவர் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அதை நம்ம சுற்றுச்சுவர் கட்டித்தர சொல்லி மேயரோட மனு கொடுத்துருக்கோம். விரைவில் அவங்க இதுக்கான முடிவு பண்ணித்தரேன்னு சொல்லி நமக்கு உறுதியளிச்சிருக்காங்க. 87வது வார்டு பகுதி செயலாளர். 87வது பகுதியில் நிறையா விஷயங்கள் முறைகேடான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. பகுதி விஷயங்களில் நம்ம வார்டு விஷயங்களில் எந்த ஒரு கவுன்சிலோட செயல்பாடும் இல்லாமல், குப்பை தொட்டி இல்லாமல், குப்பைகளை சிதலமடைஞ்சது, நாய் தொல்லைகள் ஜாஸ்தியாகி குழந்தைகளை துரத்தக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாகிட்டு இருக்குது. இது எல்லாத்தையுமே இந்த கவர்மெண்ட்டு, இந்த கவுன்சிலரு அதை எடுத்து கிளியர் பண்ணி கொஞ்சம் மாநகராட்சியோட ஒத்துழைப்போட எங்கள் வார்டுக்கு உண்டான செயல்பாடுகளை கிளியராக ரெடி பண்ணி தரணுங்கிறது எங்களுடைய தலைமையான வேண்டுகோள். அதுபோக இந்த ஆரம்ப சுகாதார நிலையமும் அதே மாதிரி தான் கட்டி முடித்து மொத்த பில்டிங்கும் சிதிலமடையக்கூடிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. அது பில்டிங்கை மொத்தமாக சேதமடையக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால அதை ரெடி பண்ணி மக்களோட பயன்பாட்டுக்கு வேகமாக கொடுக்கணுங்கிறக்காக வேண்டி எங்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அதுபோக நம்ம பிருந்தாவனம் சர்க்கிள் 87வது பகுதி 80 பிருந்தாவனம் சர்க்கிளில் ஒரு தண்ணி டேங்க் இடிஞ்சு கீழே விழுகக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அதை சீக்கிரம் அப்புறப்படுத்தி அந்த பகுதிக்கு ஒரு தண்ணி டேங்க் கட்டி கொடுத்து அந்த பூங்காவையும் ரெடி பண்ணி கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.